ஓகே, குட் ஈவினிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 15 பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஒரே கேள்வி ஹேட் வரும். சிங்குலருக்கும் ஹேட் வரும், ப்ளூரலுக்கும் ஹேட் வரும். சிங்குலருக்கும் ஹேட் வரும், ப்ளூரலுக்கும் ஹேட் வரும். சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் வேர்ப் என்ன ஃபார்ம்னா ஃபிஃப்த் ஃபார்ம். உங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஃபிஃப்த் ஃபார்ம். நம்ம ஏற்கனவே ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு பார்த்தோம். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். இதே போல் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் இருக்குது. ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிஃப்த்து ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். சரி, புக்கில் என்ன கொடுத்துருக்கேன்? ஹேட் பிரபு சீன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஹேட் பிரபு சீன், இது கேள்வி. பிரபு பார்த்திருந்தானா? இங்கே நம்ம இதுக்கு பதில் எஸ் பிரபு ஹேட் சீன், ஆம் பிரபு பார்த்திருந்தான் அப்படின்னு வரும். நோ பிரபு ஹேட் நாட் சீன்னா இல்லை பிரபு பார்த்திருந்திருக்கவில்லை அப்படின்னு வரும். ஸோ பார்த்திருந்தானா, பார்த்திருந்தான், பார்த்திருந்திருக்கவில்லை. இப்போ நம்ம பேரை மாற்றலாம், ஃபிஃப்த் ஃபார்ம் மாற்றலாம். ஹேட் கண்ணன் டேக்கன், எஸ் கண்ணன் ஹேட் டேக்கன். நோ கண்ணன் ஹேட் நாட் டேக்கன். கண்ணன் எடுத்திருந்தானா? ஆம் கண்ணன் எடுத்திருந்தான், இல்லை கண்ணன் எடுத்திருந்திருக்கவில்லை. ஹேட் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் அப்படின்னா எஸ் கவர்மெண்ட் ஹேட் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். நோ கவர்மெண்ட் ஹேட் நாட் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட். கம்ப்ளீட்டட் வரணும். உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட் வந்து வீக் வேர்ப், அதுக்கு ஃபிஃப்த் ஃபார்ம் வந்து இடி போட்டுக்கணும். ஸோ அரசாங்கம் திட்டத்தை முடித்திருந்ததா? ஆம் முடித்திருந்தது, இல்லை முடித்திருந்திருக்கவில்லைன்னு வரணும். இவ்வளோதான். ஸோ எப்போ எழுதுகிற மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வேறு வேறு வேர்ப் வச்சு சிங்குலரோ ப்ளூரலோ போட்டுங்க. வேறு வேறு வேர்ப் வச்சு இன்னும் ஒரு 3-4 எக்ஸாம்பிள் எழுதி எப்போ அனுப்புகிற மாதிரி அனுப்புங்க. இப்போ அடுத்தது அது கீழே பாருங்கள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸில் ஒரே கேள்வி ஹேட் பீன். சிங்குலருக்கும் ஹேட் பீன் வரும், ப்ளூரலுக்கும் ஹேட் பீன் வரும். சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் ஒரே கேள்வி ஹேட் பீன் மட்டும்தான். நம்ம இதே ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிங்குலருக்கு ஹேஸ் பீன், ப்ளூரலுக்கு ஹேவ் பீன் அப்படின்னு பார்த்தீங்க. இங்கே சிங்குலருக்கு ப்ளூரலுக்கும் ஒரே கேள்வி ஹேட் பீன் மட்டும்தான். இங்கே கண்டினியூவஸ்ன்றதுனால நீங்கள் ஐஎன்ஜி போட்டுக்கணும். தமிழில் வந்து கொண்டேன்னு வரும். படிச்சுக்கிட்டே இருந்தான், பார்த்துக்கிட்டே இருந்தான், கேட்டுக்கிட்டே இருந்தான், சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு வரும். கொண்டே அப்படின்னு வரும், அது ஞாபகம் வச்சுக்க. ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு வேர்ப் வச்சு வேறு ஐஎன்ஜி போட்டு எழுதலாம். ஓகே, வேறு ஐஎன்ஜி போட்டு ஒரு 3-4 எனக்கு எழுதி அனுப்புங்க தமிழோட. ஸோ இதோட பாசன்ஸ் முடியுது. பாசன்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 டென்ஸ் பார்த்தோம். 4 டென்ஸில் 5 கேள்வி பார்த்தோம். போன கிளாஸில் டிட்டு பார்த்தோம், வாஸ் பார்த்தோம், வேர் பார்த்தோம். இப்போ வந்து ஹேட் ஹேட் பீன், இந்த 5 கேள்வி தான் பாசன்ஸில். ப்ரெசன்ட் டென்ஸில் 9 கேள்வி பார்த்தோம், பாசன்ஸில் 5 கேள்வி. இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் வரும்போது ஃப்யூச்சர்லேயும் 4 டென்ஸ் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் 4 டென்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ் 4, பாசன்ஸ் 4, ஃப்யூச்சர் 4. இந்த ஃப்யூச்சர் 4ல் முதல் டென்ஸ் என்னென்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃப்யூச்சரில் நம்ம 2 கேள்வி கேட்கலாம். ஷல்லு போட்டு கேட்கலாம், வில்லு போட்டு கேட்கலாம். சிம்பிள் ஃப்யூச்சரில் 2 கேள்வி, ஷல்லு வில்லு. ஷல்லுக்கும் வில்லுக்கும் வேர்ப் என்ன ஃபார்ம்னா ஃபஸ்ட் ஃபார்ம் வரும். கோ, கம், வாக், டேக், அந்த மாதிரி ஃபஸ்ட் ஃபார்ம் வரும். இதில் ஷல் இருந்தால் ஷல்லுக்கு முன்னால் ஐ ஆர் வி வேறு எதுவும் வராது. ஷல்லுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று ஐ ஆர் வி ஐ போடலாம், வி போடலாம். பேர்லாம் போடக்கூடாது ஷல்லுக்கு முன்னால். பட் வில்லுக்கு முன்னால் அந்த மாதிரி கண்டிஷன் இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், சிங்குலர் போடலாம், ப்ளூரல் போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். 2க்கும் வேர்ப் ஃபிஃப்த் ஃபார்ம். இப்போ நான் ஷல்லை வச்சு ஆரம்பிக்கிறேன். புக்கில் என்ன கொடுத்துருக்கேன்? ஷல் ஐ பாஸ், எஸ் ஐ ஷல் பாஸ். நோ ஐ ஷல் நாட் பாஸ். இந்த பாஸ் எடுத்துகிட்டு நம்ம கோ போட்டால் ஷல் ஐ கோ, எஸ் ஐ ஷல் கோ. நோ ஐ ஷல் நாட் கோ. ப்ளேனா எஸ் ஐ ஷல் ப்ளே. ஷல் ஐ ப்ளேனா எஸ் ஐ ஷல் ப்ளே. நோ ஐ ஷல் நாட் ப்ளே. இந்த ஷல் எப்படின்னா நமக்கு நாமே கேள்வி கேட்டு நாமே சொல்லிக்கிற பதில். அதாவது எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரோம், அப்போ என்ன பண்ணுவோம், நாம் பாஸ் ஆகிடுவேனா அப்படின்னு நமக்குள்ளே கேட்போம் கேள்வி. அந்த கேள்வி தான் அது. ஷல் ஐ பாஸ், இது எனக்கு நானே கேட்டுக்கிறது, நானே சொல்கிற பதில். பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி அது. எஸ் ஐ ஷல் பாஸ், நோ ஐ ஷல் நாட் பாஸ், இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்குறது உண்டு, எப்போது கேட்போம், பட் கேட்கலாம், தப்பு இல்லை. ஸோ ஷல்லை வச்சு ஒரு 3-4 எழுதுங்க. அடுத்து வில்லுக்கு வாங்க. வில் வந்து நான் சொல்லிட்டேன், சிங்குலருக்கும் போட்டுக்கலாம், ப்ளூரலுக்கும் போட்டுக்கலாம், ஃபஸ்ட் ஃபார்ம். அப்போ வில் வச்சு எழுதும்போது புக்கில் என்ன போட்டிருப்பேன்? வில் தேவி க்ரோ, தேவி வளருவாளா? எஸ் தேவி வில் க்ரோ, ஆம் தேவி வளருவாள். இல்லைன்னு சொல்லும்போது நோ தேவி வில் நாட் க்ரோ, இல்லை தேவி வளர மாட்டாள் அப்படின்னு வரும். இங்கே நம்ம என்ன பண்ணலாம், இதை மாற்றிக்கலாம். வில் இந்தியா வின் த மேட்ச், எஸ் இந்தியா வில் வின் த மேட்ச். நோ இந்தியா வில் நாட் வின் த மேட்ச். இந்தியா மேட்சில் ஜெயிக்குமா? ஆம் மேட்ச் ஜெயிக்கும், இல்லை ஜெயிக்காது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வில் சுரேஷ்
கம், எஸ் சுரேஷ் வில் கம், நோ சுரேஷ் வில் நாட் கம். சுரேஷ் வருவானா, ஆம் சுரேஷ் வருவான், இல்லை சுரேஷ் வரமாட்டான் அப்படின்னு வரும். ஸோ இதை பார்த்துங்க. ஸோ இது ஒரு 2 கேள்வி. ஸோ இந்த ஷல்லுக்கு ஒரு 3-4 எழுதுங்க. வில்லுக்கும் எப்போ எழுதுகிற மாதிரி ஒரு 3-4 எல்லாத்துக்கும் தமிழோடு சேர்த்து எனக்கு எழுதி அனுப்புங்க. இப்போ 5 கேள்வி பார்த்துருக்கோம். நீங்கள் எழுதி அனுப்புங்க, நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்த நாளைக்கு கிளாஸை கண்டினியூ பண்ணலாம்.